கடம்பூர் ராஜு சொல்லியிருக்கக்கூடிய கருத்து இது எப்படி பார்க்குறீங்க? 1998-99 அந்த காலத்தில் வந்து பாஜக இந்த கூட்டணியை வந்து விளக்கிட்டோம், அது வந்து வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லியிருக்கோம். உண்மையிலேயே அது வரலாற்று பிழையா? அது எப்படி? கடம்பூர் ராஜு இதுபோல பேசியது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே அதிமுக காரராக இருந்தால், ஜெயலலிதா அம்மாவின் விசுவாசியாக இருந்திருந்தால் இந்நேரம் அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கணும். பாஜகவுக்கு எதிராக நான் ஒரு கருத்து சொன்னேன். 30 நிமிஷத்தில் என்னை வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க. இன்றைக்கு மதியம் கடம்பூர் ராஜு இது போல ஒரு கருத்து சொல்லியிருக்கார். பேரறிஞர் அண்ணாவை கொச்சைப்படுத்தி விட்டார் என்று அண்ணாமலை, கூட்டணியிலிருந்து பிரிந்து விட்டோம், பொங்கியிருப்பாங்க அந்த டயத்தில். எங்கள் தலைவர்களை கொச்சைப்படுத்துவதை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது, அதற்கு பிறகு நாங்கள் எப்படி இந்த அண்ணாமலையை சகித்துக் கொள்ள முடியும், எப்படி பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள முடியும். நாங்கள் இப்ப இதுல யாருமே எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவங்க கூட கிடையாது. எல்லாம் ஜெயலலிதா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு அமைச்சர்கள் ஆக்கப்பட்டவர்கள். அப்ப இவர்களுக்கு இவர்களை அடையாளம் காட்டிய, அமைச்சராக்கிய, வளர்த்து விட்ட ஜெயலலிதா அம்மா மீது இருக்கிற மரியாதை இன்றைக்கு கடம்பூர் ராஜு வெட்ட வெளிச்சமாக்கி விட்டார். ஒன்று, அது இமாலய தவறு. அது தவறுன்னு ஏன் சொல்றாரு? அரசியல் பிழை என்று சொல்லல. அவர்கள் திமுக நிறைய சம்பாரிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப மறைமுகமாக என்ன இவர் உணர்த்துகிறார்? இப்ப இவங்க சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததால் திமுக நிறைய பொருளாதாரத்தில் பலமாயிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப இவர்கள் பத்தாது, இதுவரைக்கும் அடிச்சது பத்தாதுன்னு மேலும் பொருளாதாரத்தில் தங்களை வளப்படுத்திக் கொள்ள பாஜகவோடு கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லாமல் சொல்கிறார் கடம்பூர் ராஜு. அடுத்து, இவ்வளவு பேசுற கடம்பூர் ராஜுக்கு ஒரு வரலாறாவது, அதிமுகவை பத்தியாவது சரியா புரியுதல் இருக்கணும். 98 தேர்தலில் கூட்டணி வைத்தார்கள் பாஜக அதிமுக கூட்டணி. அது அம்மாவே அந்த ஆட்சியை கவிழ்த்தார்கள். 99 திமுகவோடு சேர்ந்து அவர்கள் மீண்டும் அமைத்தார்கள். திருப்பி 2004 அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது. அது வெற்றி பெறல. திமுக காங்கிரஸோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சியில் அங்கம் வகித்தார்கள். அவர்கள் பாஜகவோடு ஆட்சியில் அங்கம் வகித்தது 5 ஆண்டு காலங்கள் மட்டும்தான். ஆனா அதே அம்மா மோடியா லேடியான்னு கேட்டு திமுகவையும் வீழ்த்தி இந்திய அளவில் பெரிய சுனாமியை போல வெற்றி பெற்ற மோடி அவர்களை தமிழக எல்லைக்குள் தடுத்து நிறுத்தி 37 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது. அதை பற்றி இந்த கடம்பூர் ராஜு ஏன் பாராட்ட தெரியவில்லை? அது குறித்து அவர் வந்து பேசல. அவர் இப்பவும் கூட என்ன சொல்றாரு, நான் அது வரலாற்று பிழைன்னு சொல்லலன்னு சொல்றாரு. அவர் இந்த சப்ஜெக்ட்ல பேசினதே தப்பு. வரலாற்று பிழைன்னு சொன்னது மட்டும் தவறு அல்ல, அவர் சொன்ன புள்ளி விவரங்களே தவறு. அதிமுக வரலாற்றிலேயே தனித்து இரட்டை இலை களம் இறங்கி 39 தொகுதிகளில் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அம்மா காலத்தில் அது செய்த மிகப்பெரிய சாதனை 2014. அது ஏன் இந்த கடம்பூர் ராஜுக்கு கண்ணுக்கு தெரியல? 2016 இவர்களெல்லாம் 4 ஆண்டு காலம் அமைச்சர்களாக தங்கள் குடும்பத்துக்கு வளத்தை கொளித்து கொண்டார்கள் இல்லையா? அந்த ஆட்சி தனித்து நின்று, தமிழக வரலாற்றிலேயே இல்லாமல், எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து 234 தொகுதியில போட்டியிட்டு ஆட்சியை அமைத்து கொடுத்தார்கள். அது இந்த கடம்பூர் ராஜுக்கு வந்து தெரியல. அவருக்கு கண்ணை உறுத்துறது திமுக சம்பாரிச்சிருச்சு, எங்கனால சம்பாதிக்க முடியல, இப்ப நாங்க சம்பாதனைக்காக பாஜகவோட சேர்ந்திருக்கிறோம். இது அவர் பாஜகவை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் பாஜகவிலே இணைந்து விடலாமே. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் எடப்பாடி பழனிசாமியையும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். சமீபத்தில் திரு வேலுமணி மோகன் பகவத்துக்கு வேல் பரிசீலிக்கிறார். அதுல எடப்பாடி பழனிசாமி எதுவும் பேசல. இன்றைக்கு கடம்பூர் ராஜு இதை சொல்றாரு. இப்ப இப்படியே நடவடிக்கை எடுக்காமல் விட்டால்
எல்லோரும் பாஜகவின் அடிவருடிகளாக, அதிமுகவின் துரோகிகளாக, எட்டப்பர்களாக தங்களை மாற்றிக்கொள்வார்கள். எடப்பாடி பழனிசாமி முதல்ல இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறாரா? அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறார்? கடம்பூர் ராஜு கட்சியிலிருந்து நீக்கப்படணும், அல்லது அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கி வைப்பார்கள். நீங்க சாதாரண ஏழை தொண்டர்கள் தானே, அவங்க என்ன செஞ்சிட முடியும்னா தேர்தலில் நல்ல பாடம் புகற்றுவார். முன்னாள் அமைச்சர்களை பொறுத்தவரை இந்த பிஜேபியோட நெருக்கமாகணும் அப்படின்றதுக்காக இது மாதிரியான செயல்பாடுகள் கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இல்ல, யார் பாஜகவுக்கு சிறந்த அடிமை? இப்ப ராஜேந்திர பாலாஜி சொன்னார் இல்லையா, மோடி எங்கள் டேடின்னு. வேலுமணி அவங்க அண்ணன் RSS ஓட அந்த செங்கோல் குழுவிலேயே இருக்காரு. ஸோ இப்போ இவர் அதை விட ஒரு படி மேலே போய் ஜெயலலிதா அம்மாவை தரம் தாழ்த்தி விமர்சித்து இதை விட பாஜக இப்போ உயர்ந்தது என்று பேசுகிறார். இப்போ இவங்க எல்லாம் பேசாம போய் பாஜகவில் சேர்ந்துட வேண்டியதானே? இந்த கட்சியாவது சுத்தமுடையும் நல்லா இருக்கும். உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிகள், அம்மா விசுவாசிகள், திராவிட உணர்வுள்ள அதிமுக தொண்டர்கள் இந்த இயக்கத்தை ஒன்று கூடி வழி நடத்துவோமே. இப்ப முன்னாள் அமைச்சர்கள் திராவிட உணர்வு அப்படின்றது இல்லாம போயிடுச்சா இல்ல குறைஞ்சிருச்சு? சார், அவங்களுக்கு ஜெயலலிதா அம்மா 2014 தனிச்சு நின்று வெற்றி பெற்றார்கள்ங்கிறதே இவங்களுக்கு தெரியல. கடம்பூர் ராஜு அவர் என்ன சொல்றாரு, அந்த ஒரு சம்பவத்தை சொல்லி ஆட்சியை கவிழ்த்ததுங்கிறாரு. அடுத்த இதுல தனிப்பெரும்பான்மையோடு அவர்கள் வெற்றி பெற்றாரு இல்லையா, அதை பத்தி ஏன் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க? சரி, இன்னொன்னு சொல்றாரு, இவர் திமுக காரங்க சம்பாரிச்சிட்டாங்கல்ல, ஏன் மோடி இப்ப 2014 இருந்து ஆட்சியில் இருக்கிறார்ல, அந்த திமுக மேல ஏன் மோடி நடவடிக்கை எடுக்கல? சரி, நீங்க இன்னைக்கு கூட்டணியில சேர்ந்து இருக்கீங்கல்ல, ஏன் மோடி கிட்ட சொல்லி திமுக மேல நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டியதானே? இப்ப சமீபத்தில் டாஸ்மாக்கு ரைடு நடந்தது, என்ன ஆச்சு? ஸ்டாலின் போய் பார்த்துட்டு வந்தார் மோடிய, அதுக்கப்புறம் அதுல ஒரு ப்ராகிரஸுமே இல்ல. அப்ப இவங்க மோடிக்கு அழுத்தம் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டியதானே? இவங்க பிஜேபியோட கூட்டணி வைத்த போது எதிரணியை பலகீனப்படுத்துவதற்கு பாஜக பயன்படும். டெல்லியில கெஜ்ரிவாலை பலகீனப்படுத்தியது போல இங்க திமுகவை பலகீனப்படுத்துவாங்க என்று சொன்னார்கள். நடக்கலையே. அப்ப பாஜக அவர்களோடவும் ஒரு அன்கோ போட்டாங்கல்ல, திமுகவோடவும் ஒரு மறைமுக ஒரு உறவை அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். இந்த பக்கம் உங்களோட தேர்தல் கூட்டணியை வைத்துக் கொண்டார்கள். அப்ப இது யாரு? பாஜக எவ்வளவு பெரிய கபடதாரிகள்! இதை ஏன் இந்த முட்டாள்கள் உணராம இருக்கிறாங்க? வரலாற்று பிழை அம்மா செஞ்சது ஒரே ஒரு வரலாற்று பிழை தாங்க, இந்த மாதிரி முட்டா பயல்களை மந்திரி ஆகினது. அவ்வளவு, வேற என்னத்த சொல்ல முடியும் சொல்லுங்க? இந்த மாதிரியான ஆட்களை அமைச்சர் ஆக்கினது தான். அவர் பாஷையில சொன்னா, அவர் வார்த்தைகளில் சொன்னால் அதுதான்.